இன மத பேதம் மொழி வேறுபாடுகள் கடந்து ஓதி பயன்பெற்றவர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான நூலுடைய சிறப்பை பற்றி பல இந்து மத நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு இந்து மத நூலில் திருவாசகத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது, அருள்வாத ஊரன் சொல்ல அம்பலவன் தான் எழுதும் திருவாசகத்தை தெளிந்தால் கருவாம் பவகதியும் நீங்கி பரமரருளாலே சிவகதியும் உண்டாம் சிவம் என்ற அந்த பாடல் அழகா குறிப்பிடும். அந்த பாடலை நாம கவனிச்சா, அருள்வாதர் ஊரர் என்று சொல்றது மாணிக்க வாசகர் சொல்ல, அம்பலவன் அம்பலத்துல சிதம்பரத்தில் ஆடுற சிவபெருமான் நடராஜ பெருமான் தான் அதை எழுதினார் என்று சொல்லும். அந்த நூலை யாரு ஓதி உணர்றாங்களோ அவங்களுக்கு கருவாம் என்று சொன்னா பிறப்பு, அந்த பிறப்பற்ற நிலைக்கு இலகுவாக போகலாம் என்று சொல்லி அந்த பாடல்ல தெளிவாக குறிப்பிடுங்க. அப்படி உன்னதமான ஒரு உயர்ந்த நூல் திருவாசகம். இப்ப திருவம்பா நடக்கிற காலம் இது. இந்த காலத்திலேயாவது மார்கழி மாதங்கள்ல திருவாசகத்துல, இப்போ திருவாசகம் 51 தலைப்பாக இருந்தால் கூட அதில் முதற் பகுதி தான் சிவபுராணம் 96 வரி. அதையாவது நாம் வீட்டுகளில் ஓதி பயன்பெறணும். இப்படி உன்னதமான ஒரு நூல் திருவாசகம். நன்றி, வணக்கம்.